ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். த்ரெட் பைப்பிங் வந்து 3 வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி வந்து நம்ம இன்றைக்கி வந்து வச்சு காட்ட போகிறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்னா, உங்களுக்கு வந்து உள்ளே கொடுக்குற பைப்பிங் துணி வந்து உடுத்தாத அளவுக்கு இன்விசிபிளாகவும் தைக்கலாம். இன்விசிபிளாக போட லைக் பண்ணாதவங்களுக்கு எனக்கு ஹெம்மிங்கும் வேணும், அதே சமயம் எனக்கு பைப்பிங்கும் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறோம். இது எப்படின்றது பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பைப்பிங்காக ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு த்ரெட் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிட்ருக்கோம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி வந்து ப்ளவுஸில் நம்ம இணைக்கிறோன்னு பாருங்கள். தைச்சது வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கங்கே வந்து நம்ம அந்த த்ரெட் பைப்பிங்குன்னு இல்லை, ஹெம்மிங் பண்ணாலுமே நம்ம இந்த நாச் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் அந்த கர்வ் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ நம்ம ஒரு மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து டாப் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். டாப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி ஒரு பெரிய தையல் போட்டு ஹெம்மிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இங்கே பார்க்குறியாம்மா, கவனிக்கிறியா? நிறுத்திடுவேன்னு நினச்சேன். பாருங்க, இந்த மாதிரி ஆஃப் இந்த மாதிரி இன்விசிபிளாக பெரிய பெரிய பீஸ் உள்ளே இருக்கும். அதை நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இந்த லேயரை வந்து நம்ம இப்படி திருப்பி தைக்கும் போது உங்களுக்கு இந்த த்ரெட் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் தெரியும். ஓகேங்களா? நீட்டாக இருக்கும். உள் பக்கம் நம்ம ஹெம்மிங் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நல்லா ஒட்டை ட்ரிம் பண்ணி எடுக்கிறோம். அப்போ தான் நமக்கு பிசில் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஒட்டின மாதிரியும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதை ஃபஸ்ட்டில் இது மடித்து கட்டுமா பாருங்கள். நம்ம இப்படி திருப்பி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹெம்மிங் தான். டாப் ஸ்டிச் வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா ஹெம்மிங் பிரித்து விடுற மாதிரி தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் பண்ணாமலே
ஹெம்மிங் எடுக்கிற மாதிரி பெரிய தையல் வச்சு நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். சரிங்களா? ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரித்து விட்டுருவோம். தெரியும், தெரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் டன். நம்ம த்ரெட் பைப்பிங் பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இது ஒரு நார்மல் ப்ளவுஸ் வித் ஹை பஃப் வச்சுருக்கு. பார்த்துக்கோங்க. பைப்பிங் உள் பக்கம்